அதாவது முதுமையை காட்டி சலுகைகளை எதிர்பார்க்கக்கூடாது. நான் வயசாகிடுச்சுப்பா என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சலுகைகளை எதிர்பார்க்குறது அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் படுக்கையில் உங்களால் நடக்கவே முடியாத காலகட்டம் வரும். படுக்கையில் விழுந்துருவீங்க, எந்திரிச்சு உட்கார கூட முடியாது. அப்போ நீங்கள் நினச்சா கூட நடக்க முடியாது. அதனால் இப்போ நீங்கள் ஒரு முதுமையாக இருந்தாலும் உங்களால் நடக்க முடியுது அப்படின்னா உழைக்க முடிகிறது என்றால் உழைத்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் படுக்கையில் விழுந்துட்டீங்க, எந்திரிச்சு கூட உட்கார முடியாது. அந்த நேரத்தில் போய் உங்களால் நீங்கள் நினச்சா கூட நடக்க முடியாது. அதனால் இப்போ நடக்க முடியுதுன்னா அது ஒரு மிகப்பெரிய வரம். முதுமை நீங்கள் 80 வயசு ஆகுது, 90 வயசு ஆகுது, உங்களால் நடக்க முடியுது. அப்படி இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய வரமாக நினைக்கணும். இல்லைப்பா எனக்கு வயசு 80 ஆகுது, என்னால் நடக்க முடியல, என்னால் நடக்க முடியாது, நீ போய் எனக்கு அதை வாங்கிட்டு வா கடையில் போய். இல்லை என்னால் நடக்க முடியாதுன்னா நான் வயசாகிடுச்சு இல்லைப்பா, நீ போய் வாங்கிட்டு வாப்பா, இடுப்பு காலெலாம் வலிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களால் நடக்க முடியுதுன்னா நீங்கள் போயிடுங்க. போய் அந்த மாதிரி முதியவர்களுக்கு உதவும் போது கூட அவர்கள் உதவி நியாயமானதாக இருக்க வேண்டும். அப்போ தான் உதவணும். சும்மா அவங்கள சோம்பேறியாக அவங்க ஒரு முதுமை காரணம் காட்டி ஒரு சலுகைகளை எதிர்பார்க்க நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு உதவிக்கு நம்ம உதவி செய்யக்கூடாது, முதியவர்களாக இருந்தாலும் சரி. அதனால் அவர்கள் நடக்கணும். நாம் இப்போ வழியை போய் நம்ம செஞ்சாக்கா என்ன, அவங்கள நடக்க விடாமல் அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு கொடுத்தா அதுவே அவங்களுக்கு பழக்கமாயிடும், சோம்பேறி ஆகிடுவாங்க. முதுமையிலும் அவர்கள் விழிப்போடு இருக்கணும்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் நாம் அவங்களுக்கு எந்தெந்த உதவி செய்யணுமோ நம்ம இயல்பாகவே கேட்கணும். ஏன் உங்களால் நடக்க முடியாதா? நடக்க முடியல, போயிட்டு நீங்களே நடந்து வாங்கிட்டு வாங்க கடையில் அப்படின்ட்டு அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு கோபம் வரும். அப்படி எல்லாருமே சொல்லும்போது அவங்களோட தேவையை அவங்க பூர்த்தி பண்ணிப்பாங்க. இப்போ பெண்கள் நீ வேலைக்கு போக வேண்டாம் வீட்டிலே இருந்தால் அவங்க இருக்க தான் செய்வாங்க. ஆண்கள் ஏன் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதில்ல அப்படின்னா, அவங்க எல்லா ஆண்களும் ஏன் வேலைக்கு போகிறாங்கன்னா யாரும் அவங்கள இருக்க அனுமதிக்கிறதில்ல. ஆண்கள்கிட்ட சொல்லி பாருங்கள், தம்பி நீ வேலைக்கே போக வேண்டாம் வீட்டிலே இரு, உனக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் நாங்களே பண்ணித்தரோம் அப்படின்னா நிறைய ஆண்கள் சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துருவாங்க. ஏன்னா ஆண்களை இருக்க அனுமதிப்பதில்லை, அதனால தான் அவன் வேலைக்கு போகிறான். அது மாதிரி பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா அவர்களை வீட்டில் இருக்க அனுமதிக்கக்கூடாது. சலுகைகளை கொடுக்காதீங்க. சலுகைகள் யாருக்கு கொடுத்தாலும் அதை அனுபவிக்க தான் செய்வாங்க. அதனால் முதுமையை காரணம் காட்டி பெண்மையை காரணம் காட்டி நீங்கள் சலுகைகளை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா உங்களால் இப்போது நான் எப்படிப்பா, நான் ஒரு பொண்ணு தானேப்பா, எப்படிப்பா நான் இதெல்லாம் பண்ண முடியும், நீ எனக்கு இதை பண்ணி கொடுத்துருப்பா, நீ போய் கடத்தருக்கு போய் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பா எனக்கு, நான் எப்படிப்பா நடந்து போக முடியும், என்னை வண்டியில் கொண்டு விட்டுருப்பா. இந்த மாதிரி ஏன் நீங்களே வண்டி ஓட்ட கற்றுக்க வேண்டியதுன்னு அப்போ கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கலாம். அதாவது நீங்களே நடந்து போங்க, உங்களால் வண்டி ஓட்ட முடியலன்னா நீங்கள் நடந்து போங்க, நீங்கள் வண்டி ஓட்ட கற்றுக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி கூட கேட்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கோபம் வரும். முதல்ல நாம் ஒவ்வொருத்தரும் விழிப்போடு இருக்கணும். மற்றவங்களுக்கு நாம் தேவையில்லாமல் பரிதாபப்படாதீங்க. முதுமையை ஒரு பரிதாபகரமான ஒரு நிலையாக பார்க்காதீங்க. பெண்மையை கூட அப்படி தான் ஒரு பரிதாபகரமான நிலையாக பார்க்காதீங்க. ஒரு மனைவியாக இருந்தால் கூட நியாயமான உதவிகளை தான் செய்யணும். நியாயமான உதவி தான் செய்யணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 35 வயசில் ஒரு மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒல்லியாக தான் இருக்கிறா, குண்டாகவும் இல்லை. அப்படிப்பட்ட பெண் என்ன பண்ணுறா, தினமும் தன்னுடைய கணவனை தனது ஆஃபீஸில் என்ன விட்டுட்டு போங்க அப்படின்றா. ஆனால் அவள் வண்டி ஓட்ட கற்றுக்கவே மாட்டேன்றா, ஒரு 2 வீலர் ஓட்ட கற்றுக்கவே மாட்டேன்றா. ஆனால் கணவன் விட்டுட்டு போனோம், அப்புறம் திரும்ப ஆஃபீஸ்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும். அவள் ஒல்லியாக தான் இருக்கிறா, ஒன்றும் குண்டா இல்லை, அவளால் கற்றுக்க முடிஞ்சால் கற்றுக்க முடியும், ஆனால் வண்டி ஓட்ட கற்றுக்காமல் இருக்கிறா. அப்படின்னா அந்த மாதிரி பெண்களுக்கு மனைவியாக இருந்தால் கூட உதவி பண்ணக்கூடாது. இல்லை நீயே பார்த்துக்கோ, நீ வண்டி ஓட்ட கற்றுக்கணுன்னா கற்றுக்கோ, இல்லைனா பஸ்ஸில் போனால் போ, ஆட்டோவில் ஏறி கூட போ, நான் என் ஆஃபீஸ் இந்த பக்கமாக இருக்குது, நான் என் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நியாயமாக யோசிக்கணும். ஏன் நீ வண்டி ஓட்ட கற்றுக்க மாட்டியா, உனக்கு என்ன நான் டிரைவரா, அப்படி ஆண்கள் கேட்கணும். அப்போ தான் பெண்கள் ஒரு கோபத்தோடு அவங்களுக்கு ஒரு கோபம் வரும். இல்லை கோபம் வருதோ வரலையோ, அவங்க வருதோ வரலையோ, அவங்க கற்றுக்குறாங்களோ கற்றுக்கலையோ அதை பற்றி இல்லை, நியாயமான உதவி தான் செய்யணும். நம்மளை அடிமையாக மாற்றக்கூடாது. நம்மளை அடிமையாக மாற்றி அவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்காமல் சோம்பேறியாகவே இருப்பாங்க. அதுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது, அவங்க சோம்பேறியாக இருக்கிறதுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அதனால் நீ எப்போவுமே மற்றவங்க முதுமையை காரணம் காட்டி ஏதாவது சலுகைகள் எதிர்பார்க்கக்கூடாது, பெண்மையை காரணம் காட்டி சலுகைகள் எதிர்பார்க்கக்கூடாது. முதியவர்கள்ட்டையும் அவங்கள முதுமையை பரிதாபகரமான ஒரு நிலையாக பார்க்கக்கூடாது. இப்போ பஸ்ஸில் ஒரு அம்மா நல்லா அவங்களுக்கு ஒரு 60 வயசு 70 வயசு வைங்க, பஸ்ஸில் உட்கார இடம் கொடுப்பா, எனக்கு தான் வயசாகிடுச்சில்ல அப்படின்னு கேட்டால், இல்லை நீ ஏன் நில்லுங்க, நின்னா இப்போ என்ன அப்படின்னு கேளுங்க.
அந்த மாதிரி தான் சொல்லணும். வாங்க உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. ஏன் முதுமையிலன்னா வயசு 70ன்னா உட்காரக்கூடாதுன்னு அர்த்தமாக இருக்கு. அதனால் தேவையில்லாமல் பரிதாபப்படக்கூடாது. அது வந்து அதை நீங்கள் மரியாதையாக நினைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் உட்கார சொல்லலாம். தெரியாதவங்க ஒருத்தங்களுக்கு நீங்கள் உட்காரக்கு ஏன் இடம் கொடுத்துட்ருக்கீங்க? அது மாதிரி ஏதோ கர்ப்பிணி பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து புள்ள தச்சா இருக்காங்க, வண்டி ஏதோ வந்து ஏதோ அதனால் வந்து உட்காரக்கு இடம் கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு அவங்களும் நிற்கட்டுமே. நின்னா என்ன தப்பா என்ன? உடம்புக்கு நல்லது தானே. நிற்கிறதும் நடக்கிறது ஓடுறதுலாம் நல்ல விஷயம் தானே. அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? மற்றவங்க அதை செய்யக்கூடாது, அவங்கள ஏன் உட்கார வைக்கணும்? அவங்க வேலைக்கே அவங்க வந்து நடக்கக்கூடாது, ஓடக்கூடாது, உட்கார்ந்தே இருக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? உட்கார்றது தான் சிறப்புன்னு ஏன் நினைக்கிறீங்க? நிற்கிறது கூட அவங்க உடம்புக்கு பயிற்சி தானே. ஒரு அரை மணி நேரம் பஸ்ஸில் ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸு ட்ராவலில் இல்லை ஒரு 20 நிமிஷம் பஸ் ட்ராவலில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்காதனால நின்றுக்கிட்டே இருக்காங்க. அப்படி நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு காலுக்கு ஒரு நல்ல பயிற்சி கிடைக்குது. அப்போ அது வந்து ஏன் தப்புன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இதன் மூலம் வந்து இதை வந்து ஒரு உதவின்னு செய்ய வேண்டியது. ஏதாவது உடம்பு சரியில்லை, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நிற்க முடியல, அது மாதிரி ஏதாவது கர்ப்பிணி பெண்கள் அது மாதிரி அது இருக்காங்க அப்படின்னா அவங்க நிலையறிந்து உதவி செய்யணும். ஒருத்தரால் நிற்க முடியும் அப்படின்னா நின்னா அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னா அவங்கள நிற்க அனுமதிங்க. அந்த மாதிரி ரொம்ப யாரையும் வந்து பரிதாபப்பட்டு சோம்பேறி ஆக்கிடாதீங்க. உங்கள் பரிதாபம் அவர்களை சோம்பேறி ஆக்கி விடக்கூடாது. நீங்கள் பரிதாபப்பட்டு பெரிய ஆளாயிடலாங்கிறதுக்காக மற்றவங்கள சோம்பேறி ஆக்கக்கூடாது.